ரேஷன் கடையில பொருள் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதே மாதிரி டாஸ்மாக் கடையிலயும் ஒரு கோட்டரும் கோழி பிரியாணியும் ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா, கோட்டர் எங்க வீட்டுக்காரர் அடிச்சாலும் கோழி பிரியாணியும் பசியோட இருக்க பிள்ளைக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பாருங்க. இன்னும் வேலைக்கு போறதுக்கு கம்பெனி திறக்கல, டாஸ்மாக் கடைங்க திறந்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரே ஒரு இது, உங்களோட பட்ஜெட்டுக்கு கோழி பிரியாணி செட் ஆகலன்னா பழைய சோறாவது கொடுங்க ஐயா, பாவம் பசியில இருக்கோம் பசங்கெல்லாம். பணம் இருக்கு, நீங்கள் வாடுவீங்க. இல்லாதவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வயிற்றுக்கு சோறு இல்லாதவங்க கூட இப்போ குடிக்கிறதுக்கு போகணுன்னுவானுங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களை நடு ரோட்டில் விடுவானுங்க. இருக்கிற நோவு நொடியை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு தானே நீங்கள் பார்க்குறீங்க, கம்மி பண்ண மாட்டீங்க. குடி முக்கியம்னு போவீங்களே, குடிகார நாயங்களே. வெளியே போனீங்கன்னா கொரோனாவை தொத்திட்டு வந்து விடுவீங்க. குடிக்கிறதுக்கு போனீங்கன்னா இருக்கிற பணத்தெல்லாம் காலி பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பட்டினியும் பசியமா வயிற்றில் அடித்து சாகடிக்க போறீங்க. அதுதான் நடக்க போகுது இந்த தமிழ்நாட்டில். கொஞ்சம் ட்ரேசஸ் இருந்தா உடனடியா ஃபர்ஸ்ட் மரணம் அவங்களுக்கு உண்டு, நிச்சயம் உண்டு, தப்பிக்கவே முடியாது. இந்த இளைஞர்கள் நம்ம அதிகமா இழக்க போறோம். அதிகமான இளைஞர்கள் இன்னைக்கு மதுக்கு அடிமையா இருக்காங்க. இந்த இளைஞர்கள் சும்மா இருந்து கொரோனா எக்ஸ்போஸ் ஆனா கூட, கொரோனா வந்தா கூட அவங்களால மது குடிக்காம இருந்ததுனால ஓரளவுக்கு நேர் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு வந்திருக்கும். அதையும் நம்ம காலி பண்ணி அந்த இளைஞர்களுக்கு இப்ப நம்ம பலிகடாக்க போறோம். மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு முடிவு. இதை நார்மலான எச்சரிக்கையா இந்த அரசாங்கம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை ஒரு மிகப்பெரிய ஒரு அலர்ட், ரெட் அலர்ட்டை விட மிகப்பெரிய அல்ட்ரா ரெட் அலர்ட் தான். இளைஞர்களை இழக்க போகிறது தமிழகம், இந்தியா. டாஸ்மாக் சரக்கு அடிச்சு ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை சாப்பிட்டா உடனடியாக மரணம் நிச்சயம். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு குடிமக்கள் எவ்வளவு அந்நியமா ஒன்னா சிரிச்ச மாதிரி நின்று எந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இல்லாமல் அவங்க சரக்கு வாங்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம எல்லாம் பார்க்குறோம். நாளைக்கு டெஃபினட்டாக தமிழ்நாட்டிலையும் இதே நிலை தான் வரும். தேவைக்காக மக்கள் அவங்களோட அன்றாட தேவைகள் ஜாமான் வாங்கின கோயம்பேடு இன்னைக்கு மூடிட்டாங்க. இப்போ தேவையில்லாமல் ஒரு டாஸ்மாகில் 2 கிலோமீட்டருக்கு மக்கள் நின்று மொத்த தமிழ்நாடையே நம்ம மூடணுமா? ஸோ இந்த மாப் இம்யூனிட்டி அப்படின்றாங்க. அந்த மாப் அண்ட் க்ரௌட் இம்யூனிட்டி நமக்கு வேணும்னா டாஸ்மார்க்கை திறந்தாதான் அது வரணும்னு அவசியம் கிடையாது. வழிபாட்டு தலங்களை திறந்தாலே போதும், கோயிலை திறந்தாலே போதும். இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 10 லட்சம் பேர் உட்காந்து அந்த திருக்கல்யாணம் நடக்கும். இன்னைக்கு வெறும் 10 பேர் உட்காந்து அந்த கல்யாணம் நடந்திருக்கு. இப்படி டாஸ்மாக நீங்கள் திறப்பீங்க, இவ்வளோ பேர் போய் அங்கே நிற்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, மாப் இம்யூனிட்டி வளரும்னு தெரிஞ்சிருந்தா, டெஃபினட்டாக மதுரையில் இருக்கிறாங்க எல்லா பேருமே போய் க்ரௌடில் உட்காந்து நாங்கள் மாப் இம்யூனிட்டியை வளர்த்துருப்போமே, கோயிலில் போய் உட்காந்து திருக்கல்யாணத்தை பார்த்துருப்போமே நாங்கள். ஸோ இது டாஸ்மாக் ஓப்பன் பண்ணுறத தயவு செய்து இன்னொரு முறை கவர்மெண்ட் பரிசீலிங்க.